ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அசெஞ்சர்லேருந்து 2 ஜாப் ஓப்பனிங்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து இந்த பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அப்புறம் சிஸ்டம் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் இந்த 2 ரோலுக்கும் எப்பயுமே ஓப்பனிங்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான 2 விஷயம் இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் 3 months ஆகியும் அகைன் அப்ளை பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாப் ரோல்ஸ்க்கு ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரவுண்ட் முடிச்சீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வைக்கிறதுக்கே 2 to 3 months ஆகும். அதுக்கான ரிசல்ட் வரதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதில் ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 months ஆகிடுச்சு ப்ரோ, கூலிங் பீரியட் முடிஞ்சனால அப்ளை பண்ண முடியல, அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து இதாக இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது அப்படின்னா, நீங்க சப்போர்ட் இருக்கு இல்லையா, சப்போர்ட் போங்க. சப்போர்ட்ல போயிட்டு இட்ஸ் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு உங்களுக்கு வாட் இஃப் கேண்டிடேட் நாட் ஏபிள் டு அப்ளை ஆஃப்டர் 3 months கூலிங் பீரியட், இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு உங்களோட லாகின் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி கொரிஸ்ல போயிட்டு கேட்டகரியில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ப்ராசஸ் இஷ்யூவில் போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கரெக்டாக கொடுத்து நீங்கள் இது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியும் சரியாகலைன்னா நீங்கள் சாட் வித்தாஸ் கொடுத்து அவங்க கிட்ட சப்போர்ட் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டேரெக்டாகவே கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. அண்ட் இதுலவே பண்ணனா லாகின் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயுமே சில கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணி இட்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சரியா இருக்கு. அண்ட் சில பேருக்கு அது இன்னும் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து கான்டாக்ட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் ரோலுக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஃப்ரெஷர் இல்லை உங்களுக்கு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 1 year + 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு 3.6 வரையும் ஆஃபர் பண்ணுவாங்க. லொகேஷன் வந்து உங்களுக்கு பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், குருகிராம், பூனே, கொல்கத்தா, நாக்பூர், இண்டோர், மும்பை, ஜெய்ப்பூர் லொகேஷனுக்கு எடுக்கிறாங்க. அண்ட் டைம் ஜாப் ரோலுக்கு ஹையரிங் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் பேசிக்கலி சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்னா இந்த ரோல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ரா மேனேஜ் சர்வீஸ் அதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்ளிகேஷன் கிளவுட் சப்போர்ட் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லோ கோட் ஆப் டெவலப்மெண்ட், ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிட்டி இன்ஜினியரிங், இந்த மாதிரி செட் ஆஃப் டொமைன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அந்த நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் எதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கு அந்த ரோலுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் எக்ஸெட்ரா இந்த மாதிரி 3 years டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸப்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் ஆஃப் பிஇ, பிடெக் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஒரு இட்ஸ் லைக் பிஹெச்டி டிகிரியா இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம், எனி இயர் பாஸ் ரூட் வந்து அப்ளை பண்ணலாம் டில் 2024 வரையும். எந்த ஒரு ஆக்டிவ் பேக்லாக் இருக்கக்கூடாது அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆன்போர்டிங் அப்போ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவென்ட் டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த ஜாப் ரோலுக்கு. அண்ட் இட்ஸ் ஸ்டிபுலேட்டட் டியூரேஷன்ஸ் ஆஃப் திஸ் டிகிரி அண்ட் ஹென்ஸ் தேர் ஷுட் பி நோ கேப்ஸ். அதாவது எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது. 3 years டிகிரினா நீங்கள் கண்டிப்பாக அந்த 3 yearsல முடிச்சிருக்கணும். அண்ட் அந்த 3 yearsல எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது. அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 monthsல வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அப்படி ஒரு வேலை லாஸ்ட் 3 monthsக்கு மேலே அட்டன் பண்ணி 3 months கிராஸ் ஆகி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு காட்டுது, நான் சொன்ன மாதிரி சப்போர்ட்ல போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 monthsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது, ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அண்ட் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட ரிலவென்ட் ஒர்க் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் பூட்டான், நேபாள் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா ஒர்க் விசா இல்லாமல் கூட ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல் ஃபாரின் நேஷனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் விசா இருக்கணும், இல்லைன்னா ஓசிஐ கார்டு இருக்கணும், இல்லை பிஏஓ கார்டு இருக்கணும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டைம் ஜோன் லொகேஷன் கொடுத்தாலும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். பிசினஸ் யூனிட் அண்ட் சர்வீஸ் லைனாக இருக்கட்டும், அண்ட் ரீலொகேஷன்ஸ் கொடுத்தாலும் ரெடியாக இருக்கணும். ஓகே? அண்ட் இதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இன்விடேஷன் வரும். ஃபர்ஸ்ட் மார்க் அசஸ்மெண்ட் வைப்பாங்க, ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி. அந்த மார்க் அசஸ்மெண்ட்ல உங்களோட சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தென் ஆக்சுவல் அசஸ்மெண்ட்கான மெயில் வந்து அனுப்புவாங்க. அதில் வந்து காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் நடக்கும், ஒரு 50 minutes நடக்கும். அந்த காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்ல 50 questions கேட்பாங்க. இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் இந்த ரோலில் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலும் யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் காக்னிட்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த அசஸ்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 to 10 minutesல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து மேண்டேட்டரி வில் பி அன் எலிமினேஷன் ரவுண்ட். அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எலிமினேஷன் ரவுண்ட். ஓகேவா? ஸோ பட் நீங்கள் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அது எலிமினேஷன் ரவுண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃபைனல் கன்சிடரேஷன், அதாவது இதில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஃபைனலாக வந்து செலக்ட் ஆகிறப்ப ஒரு 2 கேண்டிடேட் சூஸ் பண்ணலாம். அதில் யார் வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை 2 பேருமே டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதுக்கான இதுவுமே இருக்கும். ஸோ டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 90 minutes காக்னிட்டிவும் சேர்த்து
40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ல கேட்பாங்க. அதில் காமன் அப்ளிகேஷன் MS ஆஃபீஸ், சூடோ கோட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா? இதுக்கான ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் கூகுள் அண்ட் யூடியூப்ல கிடைக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இட்ஸ் லைக் அதுக்கு செப்பரேட் டேட்டில் உங்களுக்கு மெயில் வரும். அது ஒரு 30 மினிட்ஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும், டைம்லைன் நடக்கும். சென்டென்ஸ் மாஸ்டரி, vocabulary, fluency, pronunciation இதான் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாக்ட் ரெண்டுமே சேம் ரவுண்ட்லேயே வச்சிருவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ரோலுக்கு பெரிய உங்களுக்கு ரெஸ்யூம் என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அண்ட் ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்கில் வச்சிருந்தாலும் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாலே இந்த ரோலுக்கு நீங்கள் நல்லா பண்ணலாம். ஓகேவா? இதுக்கான அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குமே ஃப்ரெஷர் இல்லை 1 இயர் ஒரு 11 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6+ LPA வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் வந்து எப்பயுமே ஓப்பனிங்லாம் இருக்கும். அண்ட் இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுக்கு அந்த டைமில் என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டொமைன் வந்து இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். BE, BTech, ME, MTech, MCA ஆர் MSc, CSC, IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணலாம். எனி இயர் பாஸ்ட் அவுட் 2024 பாஸ்ட் அவுட்டே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது ஆன்போர்டிங் அப்போ. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா 23 monthsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஓகே? அண்ட் கேண்டிடேட் ஷுட் நாட் அப்பியர் ஃபார் அசெஞ்சர் ரெக்ரூட்மெண்ட் அசஸ்மெண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் லாஸ்ட் 3 monthsல நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிட்னு காட்டுதுன்னா சொன்ன மாதிரி சப்போர்ட்டில் போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 4 years டிகிரினா 4 yearsலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த நடுவில் எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். பூட்டான், நேபாள் கேண்டிடேட்ஸ் வந்து ஒர்க் விசா இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். ஆல் ஓவர் ஃபாரின் கான்டினென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா OCA ஆர் PA கார்டு வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே? அண்ட் இதுக்கான ப்ராசஸும் கிட்டத்தட்ட சேம் தான், பட் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் வரும், மார்க் அசஸ்மெண்ட் இருக்கும், 20 minutes நடக்கும். உங்களோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்டர்நெட்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனா உங்களுக்கு ஃபர்தராக ஆக்சுவல் அசஸ்மெண்ட்கான லிங்க் வரும். இங்கே காக்னிட்டிவ் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் 90 minutes. இதில் வந்து உங்களுக்கு காக்னிட்டிவ்ல இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அண்ட் 50 questions கேட்பாங்க. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ல 40 questions இருக்கும். இதில் காமன் அப்ளிகேஷன் அண்ட் MS ஆஃபீஸ், சூடோ கோட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் கிளவுட். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கூகுள் அண்ட் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம். ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் அசஸ்மெண்ட் வந்து இமீடியட்டாக நடக்கும். அதோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கோடிங் அசஸ்மெண்ட் அப்பவே நடத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்வயர்ட் டு மீட் த செக்ஷன்ஸ் அண்ட் சப்செக்ஷன்ஸ் கட் ஆஃப் இன் அவர் அசஸ்மெண்ட் டு பி கன்சிடர் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட். ஓகே? Candidate must participate in coding assessment mandatory post clearing the cognitive and technical assessment. Candidates are not நான் சொன்னதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அசஸ்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் அசஸ்மெண்ட். இது ஒரு 45 minutes நடக்கும். உங்களுக்கு 2 questions கொடுப்பாங்க. நீங்கள் C++, .NET, Java, Python உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் இன்னொரு ப்ரோக்ராமிங் ஒரு லாங்குவேஜ்லையும் பண்ணலாமான்னு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் எந்த ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணாலும் பண்ணலாம். இதுவுமே வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். இதுக்கான ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அது போக நீங்கள் லீட் கோட், ஹேக்கர் ஆங்கிலர் கூட பேசிக்ஸ், இன்டர்மீடியட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா மாஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் 3 இதுவும் கம்யூனிகேஷன் சேம் தான். உங்களுக்கு சென்டென்ஸ் மாஸ்டரி, vocabulary, fluency, pronunciation ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இது போக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், டெக்னிக்கல் HR. ஸோ அதுவுமே வந்து ரெஸ்யூம்ஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஊப்ஸ் கான்செப்ட், அப்புறம் SDLC இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் போக வந்து நான் ப்ரிப்ரேஷன்ஸ்க்குன்னு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன், யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஹவு டு கெட் ஐட் அசன்ஜென்ட்டு அதில் ஒரு ப்ராசஸும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே போய் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இதுக்கான அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு IT ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போய் உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண நான் இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.